மன்னிச்சிடுங்க சார், கையில் காசு இல்லை. ஏற்கனவே எடுத்ததெல்லாம் பத்தலை. அதான் வேணும்னா எடுத்து எல்லாத்தையும் வச்சிடறேன் சார். என்னை விட்டுருங்க சார், ப்ளீஸ் சார். சரி, நீ எடுத்ததில் ஒரு குண்டு மணி குறையாமல் வச்சுடு, உன்னை விட்டுடுறேன். ஏய், என்ன சும்மா நிற்கிறே? எடுத்ததை குர்றா. அதான் எடுத்ததெல்லாம் வச்சுட்டேன் சார். ஏய், லட்டு யாருக்கு வேணும்? நகையே குர்றா. எந்த நகை சார்? நீ திருநே நகை. சென்ட்ரா? நீங்கள் சென்ட்ராயண்ணா? கோட். நீங்கள் சென்ட்ராயன் தானே? பாஸ்வேர்ட். என்ன பாஸ்வேர்ட்? ஏடிஎம் போனால் பாஸ்வேர்ட் போன தம்பி. பட் கேஷ் ஏடிஎம் போகணுங்கிற அவசியம் இல்லை. சின்னதாக என்னை இங்கே அமுச்சு விட்டார். சின்ன பாஸ்வேர்ட் பற்றி எதுவும் சொல்லு. பாஸ்வேர்ட்? ஹீஸ் ஆஸ்கிங் ஃபார் பாஸ்வேர்ட். டு யூ பிலீவ் இட்? கஞ்சா தானே விற்கிற, என்னமோ கொக்கைன் ஹெராயின் ரேஞ்சுக்கு பில்டப் கொடுக்குற. அதான் சின்ன அனுப்பிச்சு விட்டாருன்னு சொல்கிறான்ல. காசை வாங்கினோமா பொட்டணத்தை கொடுத்தோமான்னு இல்லாமல் இது சின்ன பிள்ளைத்தனமால தெரியுது. உனக்கு இது சின்ன பிள்ளைத்தனமாக தெரியுது, எனக்கு இது கேமாக தெரியுது. 2 பணம் கொடுத்த வேலை வட்டி இல்லாமல் இங்கே வந்து வெட்டி பேச்சு பேசிகிட்டு இருக்குன்னு தெரியுது. நீ ஒரு முடியுது, இவன் ஒரு முடியுது. இஷ்டத்துக்கு மேலே பேசலான்னு தெரியுது, கஷ்டம் சத்துட்டு போகலான்னு தெரியுது. What is poo? Poo this flower. Flower? Yes, you this flower. I'm like a flower? Yeah. Oh, thank you. Wake up, man. He's abusing us. Chinna mentioned some code, didn't he? What the heck is it? Barota? Barota. How much? 1 பொட்டணம் 400 rupees. எக்ஸ்கியூஸ் மீ, 400 வாங்குறது அநியாயமாக தெரில. உங்களெல்லாம் தட்டி கேட்க ஆள்லன்னு இப்படிலாம் ஆட்டம் போடக்கூடாது. 2 வருஷத்துக்கு முன்னாடி 2000 வந்துட்டு இப்போ 6 ரூபா. அதை தட்டி கேட்கவே இங்கே ஆளுங்கிற போது இதை தட்டி கேட்க எந்த இல்லை. ரிப்பீட்டாக சொல்கிறேன், இஷ்டப்பா வாங்க, கஷ்டம் போயிட்டே இரு. சரி, கொடுத்து தொலை. போலீஸ்! ஐயோ, அந்த வெள்ளைக்காரனே அவனையும் பிடிச்சிட்டியா? எவனுக்கா தெரியும்? பழுப்பு கட்டவன் பொண்டாட்டி தலையை சடிச்ச மாதிரி ஒன்று கடிக்க போயிட்டு எதுக்குன்னு தெரியாமல் ஓடிட்டுருக்கான். நான் வண்டிக்கு வந்துட்டேன், வாயா.
ஒரு டீ. டீ 6 ரூபாப்பா. ஒரு டீ. டீ 6 ரூபாப்பா. அரை டீ. ஏய் இங்கே ஒரு டீ போடுறா. குமார் மாதிரி தெரியுது. நீங்கள் என் டீ கிளாஸ் உடச்சிட்டீங்க. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்கிட்ட இன்னொரு டீ வாங்க காசு இல்லை. சரி பின்னா அதுக்கு இன்னொரு டீ வாங்க காசு தாங்க. தட்டா சகா பிச்சை எடுக்கிறான்பா. நான் நியாயமாக பேசிட்டு இருக்கேன், இங்கே தேவையில்லாமல் பேசிட்டு இருக்கீங்க. நாய் மாதிரி பேசுற பேய் மாதிரி பேசுறேன். டேய் முட்டா போல போடா. சண்டைன்னு வந்த எத்தனை பேர் இருந்தாலும் என்ன கெட்ட ஒருத்தர் திட்டணும் மட்டும்தான் அடிப்பேன் அந்த குபேரன். அவளுதானே உள்ள பச்சை பச்சையா திட்டினாருங்க. நீ தான் என்ன முட்டாள்னு சொன்ன. முட்டாள் சொல்றது ஒரு கெட்ட வார்த்தையாடா. இந்த உலகத்திலே முட்டாளுங்களை மட்டும்தான் என்ன கெட்ட வார்த்தை. என்ன கெட்ட வார்த்தை திட்டினவன் வேக்கிற வரைக்கும் கோவத்திராதரா. இது வாய் வேற பேப்பியாடா நீ. இனிமேல் ஒழுங்காக இருக்கணும், புரியுதா? சாப்பிட்டீங்களா? ஜோ 4 பேர் பிடிச்சிங்க. மனுஷன் கண்டுபிடிச்சதுல இந்த போதான் பஸ் பெரிய கண்டுபிடிப்பு. ராத்திரியில் தான் பொண்டாட்டிக்கிட்ட கூட தன்னை பற்றி முழுசாக உண்மையை சொல்லாதவன் 3 ரவுண்டு போக சொல்ல தடவை சேர்ந்து தண்ணடிக்கிட்ட கூட தன்னை பற்றி புட்டு வச்சுருவேன். ஆமாம் பஸ். அவன் மற்ற அவன் 4 பேருமே சொந்தம்னு சொல்லிக்க ஆள் இல்லாத, அடுத்த வருஷத்துக்கு வழி தெரியாத நாட்டு மன்னங்கன்னு சொல்லுங்கள். மன்னர்களா? நீங்கள் குடிமக்கள்னு சொல்கிறதுக்கு என்ன தச்சிருக்குன்னு பாருங்கள் பாஸ். உங்கள்கிட்ட ஓட்டர் ஐடி இருக்கா? அதை வாங்கிறதுக்கு ஒரு ரேஷன் கார்டு வேணும், அது இருக்கா? ரேஷன் கார்டு வாங்கிறதுக்கு ஒரு அட்ரஸ் வேணும், இருக்கா? டிரைவிங் லைசன்ஸ், பேங்க் அக்கௌண்ட், பேன் கார்டு, உங்கள் ஃபோட்டோ போட்டு உங்கள் பேர் அடித்து நீங்கள் இந்த நாட்டில் தான் இருக்கீங்கன்னு சொல்கிறதுக்கு என்ன பாஸ் இருக்குங்க உங்கள்கிட்ட? இப்போதைக்கு இதை குடிக்காதால மட்டும்தான் நம்ம குடிமக்கள். சும்மா இருங்க பாஸ். எனக்கு ரேஷன் கார்டு, அட்ரஸ்ஸு, சொந்தம் பந்தம் எல்லாம் இருந்துச்சு. சொந்த மாமனை நம்பி தான் மெட்ராஸ் வந்தேன். ஆனால் அவன் ஒரு கப்பு காஃபியோட நான் வெளியே துரத்திட்டான் பாஸ். எங்கள் அப்பா வீடு தோட்டம் அடமானம் வச்சு தந்த காசில் பட்டணம் வந்து காசு சம்பாரிச்சப்பாயா கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் இன்னைக்கு நான் ஹரித்வார் போகிறேன், அடுத்த மாதம் வாண்டுறான் பாஸ். நன்றி கெட்ட நாய். எங்கெங்கேயோ இடி விழுது, அவன் தலையில் ஒன்று விழ மாட்டேன்டா பாஸ். அவன் நாசமாக போயிடுவான். கட்டையில் போகிற பையன் அவன் குடும்பத்தோட ஊருக்கு போனதுக்கு அப்புறம் எவனாச்சும் அவன் வீடு பூந்து ஒரு ஜட்டு துணி விடாமல் எல்லாத்தையும் கொள்ளை அடிச்சுட்டு போயிடணும் பாஸ். நீங்கள் நினைக்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கு பேரில் மட்டும் விளந்த போதாது பாஸ். கருப்பு கரசனில் இருந்தால் அட்ரஸ் அவன் பழிமாம் பாஸ்.
நீங்கள் கருப்பொழியாமல் தானே இருக்கீங்க. கருப்பெல்லாம் பொம்பளைங்க ஐட்டம் பாஸ், நமக்கு ஒர்க் அவுட் ஆகாது. ஐட்டத்துக்கு கருப்பு இருக்குமா பாஸ்? அது ஏன் வைட்டி அவனை ஒருத்தன் கொள்ளையடிக்கணும்? நாம் இழக்கிறதுக்கு நீ மட்டும் ஒன்றுமே மிச்சம் இல்லை. நாம் எதுவும் தப்பு பண்ணுற மாதிரி எனக்கு தெரில. ஏன்னா அது உங்கள் அப்பாவோட காசு, உங்களை ஏமாசம் சம்பாதிச்ச காசு. பாசு, நீங்கள் பெரிய பிடிப்பு அடிச்சிருக்கீங்க, பெரிய விஷயம்லாம் பேசுகிறீங்க. நான் உங்கள் மேலே பெரிய மதிப்பே வச்சுருக்கேன் பாசு. ஆனால் திருடுறதுக்கு இந்த காரணம் பசாது பாசு. வேறு என்ன வேணும் சொல்கிறேன் உங்களுக்கு? உங்கள் அம்மா, தங்கச்சி, அக்கா இல்லைன்னா க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாராவது சாகணுமா? நம்மளை மாதிரி ஆளுங்களுக்கு வாழ்கிறதே பெரிய விஷயமா இருக்கும்போது சாவு அதை விட பெரிய விஷயம் இல்லை சென்றாயின். இது நியாயம் அநியாயம் அதெல்லாம் நான் பேசல பாசு. இனி இந்த ஊரில் எனக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வழியும் இல்லை. உங்களுக்கும் எதுவும் பெருசாக இருக்க மாதிரி எனக்கு தெரில. ஒரு தடவை திருடுவோம், அதை வச்சு அதுக்கப்புறம் நியாயமாக பிழைக்க பார்ப்போம். எல்லாத்துக்கும் மேலே அது உங்கள் அப்பாவோட காசு தானே பாசு? அப்படி தானே முதல்ல சொன்னீங்க வைட்? நீங்கள் சொல்கிறது சரிதான் பாஸ். டீப்பாக திங்க் பண்ணி பார்த்தா எனக்கு இதில் எதுவும் தப்பு இருக்கிற மாதிரி தெரியல. மிஸ்டர் ஒயிட், தப்பு இருக்கா இல்லைங்கிறதும் முக்கியம் இல்லை, ரிஸ்க் இருக்கா அதான் முக்கியம். கண்டிப்பாக ரிஸ்க் இருக்காது பாஸ். அவங்க குடும்பத்தோட இந்த வெள்ளிக்கிழமை காலையில் 3 மணிக்கு ஹரித்வார் கிளம்புறாங்க. ஒரு வாரத்துக்கு அந்த வீட்டில் ஒரு ஈ காக்கா இருக்காது. அவங்க 3 மணிக்கு போனதுக்கப்புறம் 5 மணிக்கு உள்ளே போனோம்னா சத்தமே இல்லாமல் காரியத்தை முடிச்சுட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஒரு வாரத்துக்கு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த டயத்தை யூஸ் பண்ணி நாம் இங்கேருந்து வேற எங்கேயாவது ஓடி போயிடலாம், எந்த பிரச்சனையும் இல்லை. அப்புறம் என்ன சென்றாயின்? ஒயிட் சொல்கிறத பார்த்தா எனக்கு எந்த பிரச்சனையும் வர மாதிரி தெரில. வேணா ஆளுக்கு ஒரு முகமூடி வாங்கி போட்டுக்கலாம். முகமூடி எதுக்கு? சும்மா ஒரு சேஃப்டி தான். ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா? இப்போ என்ன சொல்கிறீங்க பாஸு? பிரச்சனையாக வராதுன்னு சொல்கிறீங்களா, இல்லை ஒரு வேளை ஏதாவது பிரச்சனை வரலாம்னு சொல்கிறீங்களா? பிரச்சனையே வராது சென்றாயின். இந்த முகமூடிங்கிறது செல்ஃபோன் விளம்பரத்தில் ஸ்டார் மாதிரி, கண்டிஷன் சப்ளை. அப்படின்னு என்ன பாஸ் அர்த்தம்? நாம் அந்த வீட்டில் திருடுறது தப்பே இல்லைன்னு அர்த்தம். குபேரன், நீங்கள் என் கூட இருக்கீங்களா இல்லையா? சின்ன வயசில் ஊரை விட்டு ஓடி மெட்ராஸ் வந்த அப்புறம் கிடைக்கிற இடத்துல தூங்குவேன், கிடைக்கிற வேலையை செய்வேன், கிடைக்கிறத சாப்பிடுவேன். பழைய துணி யாராவது கொடுத்தா வாங்கி மாட்டிப்பேன். ஆனால் தனியாக தான் பாஸ் தெரிஞ்சுருக்கிறேன். இவ்வளோ நீளமாக நிற்க தான் நான் பேசுகிறேன். பேச்சு துணி கூட ஆளும் தெரியல பாஸ். என் வாழ்க்கையிலேயே முதல் தடவை 3 பேர்ட்டு சிரிச்சு பேசுகிறேன். எனக்குன்னு இந்த வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை. நீங்கள் எல்லோரும் சேர்ந்து கோவத்தில் கொதிக்கலாம் ஆனாலும் எனக்கு ஓகே தான். நம்ம 4 பேர்த்துக்கு ஒரு 5 மணி நேரத்து பழக்கம் தான். இருந்தாலும் கேட்குறேன், என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? அந்த வீட்டோட அட்ரஸ் என்ன சொன்னீங்க ஒயிட்? நம்பர் 28 3rd மெயின் ரோட், ராஜா அண்ணாமலைபுரம். அந்த வீட்டில் என்ன திருடணும்? ஒரு பச்சை கலர் சிடி, அதில் சிகப்பு கலரில் மண்டோட போட்டிருக்கும். திருட்டு விசிடி மேட்ரா? அதுக்கு வேற ஆளை பாருங்கள். எனக்குன்னு ஒரு ஜாப் எத்திக்ஸ் இருக்குது பாஸ். மிஸ்டர் மைல்ஸ், அது திருட்டு விசிடி இல்லை. என் ப்ரைவேட் லைஃப்பை ஒரு கூட்டம் படம் பிடிச்சி வச்சுருக்கு.
இது பின்வாசல் பஸ்ஸு. இது வழியே போகிறது தான் சேஃபு. இந்த ரோட்டில் ஆள் நடமாட்டம் ரொம்ப கம்மி. வீடுங்களும் தள்ளி தள்ளி தான் இருக்குது. பிளாக்மெயில் பண்ணி எத்தனை லட்சம் கேட்டுனாலும் கொடுத்துருப்பேன். அவங்க மோட்டிவ் வேறு, பிஸ்னஸ் பார்க்க. என்னை எப்படியாவது ஒழிச்சு கட்டணும்னு பார்க்குறாங்க. என் வீட்டு கௌரவம், மானம், மரியாதை எல்லாமே இப்போ அந்த சீடியில் தான் இருக்குது. புரியுது. இந்த மாதிரி தப்பு எல்லாருமே பண்ணுறது தான். ஆனால் பணக்காரனும் பாப்புலராக இருக்கிறனும் பண்ணும்போது அது எல்லாரோட கவனத்தையும் இருக்குது. கவலைப்படாதீங்க, அந்த சிடி நீ உங்களுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்காது. தேங்க்ஸ். அப்படியே அந்த சீடியோடு சேர்த்து ஒரு பொம்மையை எடுக்கணும். புரியுது. தங்கத்தால் செஞ்ச சாமி சிலையை பொம்மைன்னு சொல்கிறீங்க இல்லை? இல்லை, அது ஒரு சாதாரண கோமாளி பொம்மை. இந்த கரடி பொம்மையெல்லாம் பார்க்குறீங்களா, அந்த மாதிரி துணி பஞ்செல்லாம் வச்சு தச்சு. பாண்டி பஜாரில் 100 ரூபாய்க்கு கிடைக்குமே அந்த பொம்மையா? அப்போ அது அங்கேயே வாங்கிக்க வேண்டியது தானே? எனக்குன்னு ஒரு ஜாப் எத்திக்ஸ் இருக்குது பாஸ். நான் பொம்மை திருநங்கிற விஷயம் வெளியே லீக் அவுட் ஆச்சுன்னா அப்புறம் மார்க்கெட் வேல்யூ என்ன ஆகுறது? அந்த சீடியை வச்சு என்னை மிரட்ட வந்த கும்பல் போகும்போது என் பொண்ணுட்டு அந்த பொம்மையை பிடுங்கிட்டு போயிட்டாங்க. இப்போ அந்த வீட்டில் இருக்க ஒரு சின்ன பொண்ணுட்டு இருக்கு. அந்த பொம்மையை ரொம்ப ஆசையாக வச்சுருந்தா என் பொண்ணு. அது இல்லாமல் ஒரு மாதிரி பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிட்டா. காரணங்கள் உணர்வுபூர்வமாக பலமாக இருந்தால் எவ்வளோ சின்ன வேலையாக இருந்தாலும் செய்வான் இந்த மைல்ஸ். இதுவும் என்னோடய ஜாப் எத்திக்ஸ். அந்த பொம்மை ஃபோட்டோ ஏதாவது இருக்கா? இல்லை, பட் அது ஒரு சிகப்பு கலர் கோமாளி பொம்மை. நம்மளை பார்த்து நக்கலாக சிரிக்கிற மாதிரி இருக்கும். வயிற்றில் கூட ஹாப்பி லைஃப்னு எழுதியிருக்கும். அந்த பொம்மையை கொஞ்சம் வரைஞ்சி காட்டுங்க. இந்த பொம்மை இல்லை, ஆப்பிள் பழமாக ஏதோ சொன்னீங்களே அந்த பொம்மை வரீங்க. அது ஆப்பிள் பழம் இல்லை மைல்ஸ், ஹாப்பி லைஃப். அந்த பொம்மையை வரைஞ்சி காட்டுங்க. மைல்ஸ், அது பொம்மை இல்லை, எழுத்து. எவ்வளோ தரும் நினைக்கிறீங்க ஒயிட்? அதெல்லாம் எங்கள் மாமன் சீட்டு கம்பெனி நடத்தி நிறைய சேர்த்து வச்சுருக்கான் பஸ்ஸு. கண்டிப்பாக நிறையா தரும். உங்களோட நிறைய என்னென்ன எங்களுக்கு எப்படி பஸ் தெரியும்? பாசிட்டிவாக இருங்க சென்ட்ராயன். பெருசாக நினைங்க, பெருசாக நடக்கும். மாமூடி வேண்டியிருந்தீங்களா? வேண்டாம் பஸ்ஸு. சென்ட்ராயன், என்ன இது? மங்கி கேப்பு பஸ்ஸு. இது மங்கி கேப்னு தெரியும் சென்ட்ராயன். அதையும் என்கிட்ட தெரியுங்க. நீங்கள் தானே பஸ் கேட்டீங்க? நான் முகமூடி கேட்டேன் சென்ட்ராயன். போன இடத்துல முகமூடி இல்லையா? இருந்துச்சு பஸ்ஸு. சென்ட்ராயன், நீங்கள் முகமூடி வாங்கிறதுக்கு இடத்துக்கு போனீங்க. போன இடத்துல முகமூடியும் இருந்திருக்கு. ஆனால் அதை வாங்காமல் நீங்கள் மங்கி கேப் வாங்கிட்டு இருக்கீங்க. ஆமாம் பஸ்ஸு. இந்த இடத்துல நீங்கள் ஆமான்னு சொல்லக்கூடாது சென்ட்ராயன். ஏன்னு சொல்லணும். இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை பாஸு. இது தாடை வரைக்கும் மறைக்குது, அது எக்ஸ்ட்ராவாக வாயை மூக்கிய மறைக்குது. அதுக்கு போய் அவன் அவ்வளோ ரேட்டு சொல்கிறான். அதான் பஸ் இதையே வாங்கிட்டு வந்துட்டேன். இது ஏன் சென்ட்ராயன் ஒன்று மட்டும் வேறு கலர் இருக்குது? அது மட்டும் எனக்கு பஸ்ஸு. எதுலேயும் நான் கொஞ்சம் தனியாக திரும்பி நினைப்பேன். அதான். நம்ம என்ன திருவிழாவுக்கா சென்ட்ராயன் போகிறோம்? திருட போகிறோம் சென்ட்ராயன். யார் நீங்கள்? அத்தா, அவன் என் ஃப்ரெண்டு தான். நான் தான் அத்தா, வெள்ளச்சாமி. ஓ, நீ அப்பா. நான் கூட பயந்துட்டேன். ஆமாம், என்ன காலங்காத்தால இங்கே வந்து நிற்கிற? இல்லை அத்தா, நீங்கள் காலையில் 3 மணிக்கு கிளம்புறதா சொன்னீங்க. இப்போ தானே 5 மணி ஆகுது, இன்னும் அரை நாள் இருக்கே. ஆனால் நீ இங்கே என்ன பண்ணுற இந்த நேரத்தில்? இல்லை அத்தா, நீங்கள் கிளம்புறீங்கல்ல, அதான் மாமா. ஓ, மாமா உங்ககிட்ட தான் சொல்லியிருக்காரா? நல்ல வேலை பண்ணி வந்த. ஆக்சுவலி நேற்று ராத்திரி அவள் பொண்ணுக்கு உடம்பு சரியில்லைன்னு எங்கள் வேலைக்காரி வீட்டுக்கு போயிட்டா. வேலைக்கார பையன் நேற்றுன்னு பார்த்து குப்பத்துக்கு போயிட்டான்.
நாங்கள் வேற இன்னும் பேக்கிங்கே ஸ்டார்ட் பண்ணல. அதான் யாராவது ஹெல்ப்புக்கு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். உங்கள் மாமா உனக்கு ஃபோன் பண்ணிட்டாரா? தேங்க்ஸ்ப்பா. என்னப்பா இந்த குளிருக்கே குரங்குள்ள போட்டிருக்கீங்க? இந்த காலத்து பசங்க ரொம்ப வீக்கா இருக்கீங்க. ஒயிட் இந்த வீட்டோட எல்லா சாவியும் இதில் இருக்குது. முன் வாசல் பின் வாசல்னு எல்லா கதையும் போட்டுட்டு வாங்க. ஓகேப்பா சார். டேய் வெள்ளைசாமி புறம்போக்கு, நல்லவன் மாதிரி நடிச்சு ஏமாத்திட்டியடா திருட்டு நாயே. இருக்கிற உங்ககிட்ட இருந்து இல்லாத நாங்கள் எடுக்கிற திருட்டுனா இங்கே கூரை இல்லாமல் மழையிலையும் வெயிலையும் கஷ்டப்படுற கூட்டம் இருக்குது. அதே இடத்துல நாய்க்கும் காருக்கும் வீடு வச்சுருக்க நீங்கள் எல்லாருமே திருடங்க தான் பக்த வச்சிடும். ஒரு காலத்தில் எல்லாருக்குமே பொதுவாக இருந்த அந்த பூமியில் நம்ம எல்லோரும் ஒரே மாதிரி அமனமாக தான் பிறந்தோம். ஆனால் நடுவில் உங்களை மாதிரி இருக்கட்டும் நாகரிகம்னு ஒன்று ஆரம்பித்து உங்கள் தேவைக்கு அதிகமாக எடுக்க ஆரம்பித்ததால் எங்களை மாதிரி ஒரு கூட்டம் எடுக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லாமல் இன்றைக்கு வரைக்கும் அம்மனமாக இருந்துருக்கோம். எங்களோட அடிப்படை வாழ்க்கை திட்டு தான் பார்த்து வச்சிடும் உங்களோட இந்த மேல்தட்டு நாகரிக வாழ்க்கை. டேய் சம்பாதிக்கிறது திருறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குடா. இதெல்லாம் நான் சம்பாரிச்சது. 100 மாமரம் இருக்கிற ஒரு மாமரத்துக்கு கீழே 100 பேர் பசியோட இருந்தாங்கன்னா அங்கே ஆளுக்கு ஒரு பணம் சேரணுங்கிறது இயற்கையோட தர்மம். ஆனால் அந்த 100 பேரில் உங்களை மாதிரி திறமையும் பணமும் அதிகமாக இருக்க 5 பேர் மற்றவங்களோட சீக்கிரமாக ஆளுக்கு 5 பணம் எடுத்துட்டாங்கன்னா 20 பேர் ஒரு பழம் கூட கிடைக்காம பசியில் வாடி வேறு வழியே இல்லாமல் அந்த அதிகமாக பழம் வச்சுருக்கவன்ட்ட பிச்சை கட்டி நிற்பாங்க. இப்போ அந்த அதிகமாக பழம் வச்சுருக்கிறவன் இந்த ஒன்றுமே இல்லாதவங்களை வச்சு 5 மாமரம் நட்டு ஒவ்வொரு மரத்துலேருந்து 100 பழங்களை பறிக்க வச்சு அவங்களுக்கு சம்பளங்கிற பேரில் அவங்க எடுத்து கொடுத்த 100 பழத்துலேருந்தே ஒரு பழத்தை எடுத்து கொடுப்பான். இதுதான் இங்கே நடக்கிறது. ஒருத்தங்கிட்ட இருந்து எடுக்கிறது மட்டும் திருட்டில் பார்த்துக்கலாம். ஒருத்தனை எடுக்க விடாமல் பண்ணுறதும் திருட்டு தான். ஆட தெரியாத மேட கோணல்னா பேள தெரியாத. ஏய் திறமை இருக்கிறவன் ஜெயிக்கிறான், இல்லாதவன் தோக்குறான். இதான் உலக நியதி. சர்வைவல் ஆஃப் தி ஃபிட்டஸ்ட். அப்படி பார்த்தா இன்னைக்கு நாங்கள் தான் பலமானவங்க, நீங்கள் பலவீனமானவங்க. வி ஆர் த ஃபிட்டஸ்ட் ஹியர். Go. Tiger, come on. Tiger, come on. Attack Tiger. Come on. Tiger, come on, attack. அடிச்சிட்டாக்க போ. பீரோ, சேஃப்டி லாக்கர், கபோர்ட் எல்லாத்தோட சாவி எனக்கு வேணும். சாவிலாம் எங்கடா இருக்க? எனக்கு தெரியாது. ஒயிட், அவன் சின்ன பையன் ஒயிட். அவனுக்கு எப்படி அதெல்லாம் தெரியும்? இவனை சாதாரணமாக நினைக்காதீங்க பஸ்ஸு, குட்டி சாத்தான். அப்படியே அவங்க அப்பா நாட்டமே வரான். வேறு ஏதாவது சாவி இருக்கா? இல்லை, ஆனால் இங்கே நான் கேட்குற கேள்விக்கு மட்டும் தான் நீங்கள் பதில் சொல்லணும். நீங்களே எதுவும் பேசக்கூடாது, புரியுதா? கபோர்டில் எந்த ரூமில் இருக்கு? Excuse me, I want to use the restroom. என்ன? எனக்கு பாத்ரூம் போகணும். அதெல்லாம் நாங்கள் பணம் எடுத்துகிட்டு போனதுக்கப்புறம் ஒரேடியாக போய்க்கோ. இப்போ உட்கார். Impossible, எனக்கு இப்போவே போகணும். சென்ட்ராயன், இந்த பொண்ணை கூட்டு போயிட்டு வாங்க. என் ரூம் கீழே இருக்கு. சாரி, ஒரு ரூம் மட்டும்தான் அலோடு. அது நான் சொல்கிற ரூம் மட்டும்தான். விவஸ்தையே இல்லாம கதவுக்கு இவ்வளோ பக்கத்துல வந்து நிப்பியா? கொஞ்சம் வெளியே நில்லு.
நான் உங்ககிட்ட சிரித்து பேசினதும் நான் கடமையை தவறிட்டு தான் நீ தப்பு கணக்கு போட்ட. பாஸ் உனக்கு காவலாக என்ன அனுப்பியிருக்காரு. நான் அங்கே தான் நிற்கணும். பாத்ரூம்ல கூட வாடா திருடுவீங்க. இப்போ நிம்மதியா? நிம்மதியா? இப்படி எல்லாம் எங்களை கொடுமைப்படுத்துறதுக்கு நீங்க 5 பேரும் நரகத்துக்கு தாண்டா போவீங்க. அது என்ன 5 பேர்? எங்க அக்காக்கு 5 தான் லக்கி நம்பர். எனக்கு என்னைக்குமே உங்களை மாதிரி நம்பர் 1 தான் லக்கி நம்பர். நானும் ஒயிட்டு கீழே போய் பணத்தை தேடுறோம். நீங்கள் 2 பேரும் உங்களை பார்த்துங்க. யாராவது பேசுனாங்கன்னா பேசுகிறவங்க மிஞ்சி பேத்துருங்க. எல்லாரும் அமைதியாக இருக்கணும், புரியுதா? நீ காலையில யார் மூஞ்சில முழிச்சோன்னு தெரியல. சொந்தக்காரன்னு சொல்லிட்டு வந்தப்போ நினைச்சேன். அண்ணாத்த, நான் வெறும் லேபர் அண்ணாத்த, சர்வெண்ட்டு. போன மாதம் சம்பளம் கூட ஒன்றும் கிடைக்கல அண்ணாத்த. இந்த நியூஸ் வெளியே தெரிஞ்சு டிவி மீடியா பிரஸ் எல்லாமே நம்ம வீட்டுக்கு முன்னாடி வந்து நிக்க போகுது. நிஜமாவே டிவி எல்லாம் வருவாங்களா? அமைதி. ஆங்கர்ல தோற சட்டை மறந்துடுங்களா, மிரட்டிக்கிட்டு. எல்லாரும் தலைகளை நில்லுங்க. என்ன? எல்லாரும் தலைகளை நில்லுங்கன்னு சொன்னேன். என்ன விளையாடுறியா? ஒரு வயசு வருமானா? எங்களை பார்த்தா ஸ்கூல் போகிற பசங்க மாதிரியே தெரியுது. என்னப்பா சார், இவ்வளோ தடியும் ஒரு 5 ரூபா கூட கிடைக்கல. நான் சொல்ல வேண்டிய டைலாக நீங்கள் சொல்லிட்டீங்க ஒயிட். நீங்க தேவையில்லை, நீங்க மட்டும் உக்காரலாம். ஏன்னா அவங்க பொண்ணு. நான் பொண்ணு இல்லையா? நான் சொன்னது அழகான பொண்ணு. லேடிஸ் கிளப்ல எல்லாரும் என்ன சிம்ரன் மாதிரி இருக்கேன்னு சொல்றாங்க. உன் நல்ல கணக்கு நான் அழகா தெரியலையோ?
நல்ல பைத்தியக்காரங்க கிட்ட மாட்டிக்கிட்டோம். ஊரே என்ன சிம்ரன் மாதிரி இருக்கேன்னு சொல்லுது. இந்த லூசு பசங்களுக்கு நான் அசிங்கமா தெரியறேன். விதி. எனக்கு வேற அர்ஜென்ட்டா வருதே. தலைகீழ நின்னு பாரு, வரதெல்லாம் கீழே போயிடும். அங்கே என்ன புலம்பல்? புலம்பல, 2 லூஸ் பசங்களை திட்டிட்டு இருக்கோம். எந்த லூசு பசங்களா? ஜார்ஜ் புஷையும் பின் லாடனையும் திட்டுவோம். உங்களை தாண்டா திட்டிட்டு இருக்கோம். லூசு பசங்களா, சில்லறத்தனமா தலைகீழா நிக்க வச்சுட்டு இருக்கீங்க. முட்டாளுங்க தாண்டா இப்படி எல்லாம் பண்ணுவாங்க. சென்ட்ராயன், என்ன இது? எல்லாரும் தலையில் நிற்கிறாங்க பஸ். அதான் நானே பார்க்குறேனே சென்ட்ராயன். ஏன் அப்படி நிற்கிறாங்க? நாங்கள் தான் பஸ் நிற்க வச்சோம். கண்டிப்பாக அவங்கள இஷ்டப்பட்டு தலையில் நிற்க போகிறது சென்ட்ராயன், அதுவும் எனக்கு தெரியும். ஏன் அப்படி நிற்க வச்சிங்க? நீங்கள் தானே சொன்னீங்க பேசுகிற மூஞ்சி பேக்க சொல்லி. மூஞ்சி பேக்க மனசு வரல, அதான். சென்ட்ராயன், இப்போ திருந்திட்டாங்கன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் தண்ணியை குறைச்சி கொடுங்களேன். சென்ட்ராயன், குழந்தைங்களை மட்டுமா உட்காரச்சலாமே? குழந்தைங்க மட்டும் உட்காரலாம். ஏன் அவங்க மட்டும் உட்காரலாம்? ஏன்னா அவங்க குழந்தைங்க. என்ன கூட தான் எங்க லேடிஸ் கிளப்ல எல்லாரும் குழந்தை மனசுக்காரின்னு சொல்றாங்க. Don't be silly, Mom. Thanks, boss. பீரோ, லாக்கர், கபோர்ட் எதுலேயும் பணமும் இல்லை, நகையும் இல்லை. எல்லாத்தையும் எங்கே வச்சுருக்கீங்க? அதான் அப்புறம் வந்து எங்கள் டேடி சொல்ல வராரு, நீங்கள் சொல்லவே விடணும். டே அரை டிக்கெட்டு, பெரியவங்க பேசும்போது குறுக்க பேசக்கூடாதுன்னு தெரியாது உனக்கு? டேய், நீங்க ரொம்ப தப்பான இடத்துக்கு திருட வந்திருக்கீங்கடா. அது இன்னுமா உங்க களிமண் மண்டைங்களுக்கு புரியல? உங்கள் பொண்ணு என்ன சொல்கிறா? எங்க அப்பாவோட சீட்டு கம்பெனி திவால் ஆயிடுச்சு. இப்போ நாங்க பல கோடி ரூபாய் கடன்காரங்க. அதான் நாங்க இந்த ஊரை விட்டே நாட்டை விட்டே ஓடுறோம். இன்னைக்கு வேற ஏதாவது வேணுமா உங்களுக்கு? அப்போ ஹரித்வார் போகிறேன்னு சொன்னதெல்லாம் எல்லா லூசுங்க கிட்டயும் அப்படிதான் சொல்லியிருக்கோம். இப்போ நாங்கள் ஹை கிளாஸ் பிச்சைக்காரங்க. நாங்கள் போட்டிருக்கிற நகையெல்லாம் கூட கவரிங் தான். இன்னும் அரிசி பார்த்துக்கோங்க. அப்போ இந்த வீட்டில் ஒன்றுமே இல்லையா? இப்போதைக்கு எங்களோட சேர்த்து நீங்க 5 லூசுங்க தான் இருக்கீங்க. ஒரு மனுஷன் எவ்வளோ கடன் வாங்குறானோ அந்தளவுக்கு அவன் பணக்காரன் அர்த்தம். 1000 சம்பாதிக்கிறோம், 1000 கடன் வாங்குவான். லட்சத்தில் சம்பாதிக்கிறோம், லட்சத்தில் கடன் வாங்குவான். கோடிக்கணக்கில் ஒருத்தன் கடன் வாங்குறான்னா என்ன அர்த்தம்? தெரில பாஸ். சென்ட்ராயன், நீங்கள் தனியாக இருக்கிற ரூமில் ட்ரெஸ் இல்லாமல் ஒரு பொண்ணு இருந்துச்சுன்னா எனக்கு இது பழக்கம் இல்லை, தெரியலன்னு விட்டுருவீங்களா சென்ட்ராயன்? ட்ரை பண்ணுவோம் பாஸ். அப்போ ட்ரை பண்ணுங்க சென்ட்ராயன். எடுத்தோன்னே தெரியலன்னு சொல்லாதீங்க. கோடி ரூபா கடன் வாங்குறான்னா அவன்கிட்ட கோடி ரூபா இல்லைன்னு அர்த்தம். கோடி ரூபாய்க்கு மேலே அவனால் லாபம் எடுக்க முடியும். அதனால தான் அவன் கோடி ரூபாய் கடன் வாங்குறான்னு இன்னொரு அர்த்தம் இருக்குது. 10 ரூபா வச்சுருக்கவனுக்கு 1 ரூபா சில்லறையாக தெரியும். 100 ரூபா வச்சுருக்கவனுக்கு 10 ரூபா சில்லறையாக தெரியும். 1000 வச்சுருக்கவனுக்கு 100 சில்லறையாக தெரியும். லட்சம் வச்சுருக்கவனுக்கு 1000 சில்லறையாக தெரியும். கோடி கணக்கில் கடன் வாங்குறவனுக்கு லட்சம் சில்லறையாக தெரியும். இந்த வீட்லையும் கண்டிப்பாக எங்கேயோ சில்லறை இருக்கும். அதை நம்ம தேடுவோம். இன்னைக்குன்னு பார்த்து எல்லைக்கு அப்பால தொடர்பு வச்சிருக்கான் சண்டால பையன். சென்ட்ராயன், இந்த வீட்டில் செல்ஃபோன் மாதிரி தெரிஞ்சாலும் உடச்சி சுக்குநூறு வைக்கிறேங்க.
அதையும் உடச்சிங்க. நீங்கள் தானேப்பா சொன்னீங்க செல்ஃபோன் மாதிரி இருக்கிறதெல்லாம் சுக்குநூறாக்க சொல்லி. எக்ஸ்கியூஸ் மீ, எனக்கு சீனியர் சிட்டிசன்ஸ் ரைட்ஸ் வேணும். நான் இப்போ உட்காரணும். யோ பெருசு, பெரிய மனுஷன் மாதிரியா நடந்துக்கிட்டேன். நீ வீட்டுக்கு வந்து உங்களுக்கு எப்படி மரியாதை கொடுக்கணும்னு தெரியாது உனக்கு? என்ன ஏன் படலங்க ரைட் சார்? வாய்ட், எதுக்கு இப்போ தேவையில்லாமல் டென்ஷன் ஆகிறீங்க? ஒன்று மட்டும் என்ன கேட்டார்? அவர் தரப்பு வந்து ஒரு நியாயமான ஒரு கோரிக்கை வைக்கிறாரு. நாமளும் நம்ம தரப்பு வந்து ஒரு நியாயமான கோரிக்கை வைப்போம். அந்த 3 குண்டி அந்த கடைசி இடத்துல கொண்டு வந்துருங்க. எங்களை கேட்க வேண்டாம், நீங்களே உட்காந்துக்கலாம். என்னடா இழிப்பு? டாடி வலிக்குது டாடி. சனியன சும்மா இருந்து தொலை வேண்டியதானே. முட்டாள்தனமா ஏதாவது பண்ணிட்டு வாங்கி கேட்க வேண்டியது. ஆகாவளி ஏடா என்ன மட்டும் அடிச்சுக்கிட்டே இருக்கீங்க? வீட்டில் அப்பா அடிக்கிறாங்க, ஸ்கூலில் டீச்சர் அடிக்கிறாங்க. இங்கே சம்மந்தமே இல்லாமல் தேட வந்த நீ அடிக்கிறீங்க. தேட வந்தா தேடிட்டு போக வேண்டியதானே. என்னை எல்லாரும் முட்டாள் யூஸ்லெஸ்ன்னு திட்டி அடிச்சுக்கிட்டே இருந்தா நான் எங்கே தான் போவேன்? என்னை யாருக்குமே முடியல. என்னை பார்த்தாலே எல்லாத்துக்கும் அடிக்கணும் போலே தோணும். கடவுள் சாமி தான் நீ முட்டால படைச்சிட்டாரு. அதுக்கு நான் என்ன செய்ய முடியும்? இனி எங்கேயோ இந்த பையனை அடிச்சுக்குவேன். மகனை வெட்டி பலி போடணும். ஒரு சின்ன பையனை முட்டாளே ஆகாவளி சொல்லி அடிச்சுக்கிட்டே இருந்தா அந்த பிஞ்சு மனசு என்ன பாடுபடும் தெரியுமாடா உனக்கு? குபேரன், சும்மா இருங்க பாஸ். இவனுங்க பட்டுக்க உனக்கு கௌரவத்தாக நம்மளை பற்றி ஒரு கனவு கண்டு வச்சுக்கிறானுங்க. அதுக்கு தகுந்த அவ்வளோ வளரலான்னா முட்டாளே ஆகாவளி உருப்படாத திட்டிக்கிட்டே இருக்கிறது. நமக்கு தெரிஞ்ச வயசில் நம்மளையும் வளர விடாமல் இவனுக்கு ஆசை வயசில் நாமளும் வளர முடியாமல் கடைசியில் நிஜமாவே உருப்படி இல்லாமல் போயிடும். பெத்த பசங்களை பேர் வச்சு கூப்பிட்றத விட உருப்படாதவன் முட்டாளு ஆகாவளி இப்படி கூப்பிட்றது ரொம்ப சாதியம். நீ வாடா தம்பி. கற்பகவல்லி இருக்காங்களா? ஐம் ஆர் ஆஃபீஸ் கலீக். இந்த ஃபுல் வீக்காக அவங்க வரல, அதான். கற்பகவல்லி ஊருக்கு போயிருக்காங்க. என்ன விஷயமா? அவங்க அக்காவுக்கு வளகாப்பு. பட் அவங்களுக்கு அக்கான்னு யாருமே இல்லையே. அண்ணா சார் என்ன நமக்கு அண்ணனா? அவர் அண்ணான்னு கூப்பிட்றதில்ல, அந்த மாதிரி ஒரு அக்கா. Why are you staring at me, man? என்ன தொழில் பண்ற? தொழில்? I'm a software engineer. Why are you slapping me, man? ஏன் அடிக்கிற? இப்ப கேள்வி கேட்டல, அதுக்கு தான். இப்பதானே கேள்வி கேட்டேன், இதுக்கு முன்னாடி ஏன் அடிச்ச? இப்போ கேட்டதுக்கு அப்புறம் அடிச்சிருக்கேன். சந்தோஷமா? சாப்பாடு வந்துருச்சு. சென்ட்ராயன் நீங்கள் வாங்க. குபேரன் அவர் சாப்பிட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து சாப்பிட்டுக்கலாம்.
குபேரன், இவங்கள பார்த்துக்குங்க. யாராவது அசைஞ்சா நான் இங்கே தான் இருக்கேன். யாராவது அசைஞ்சிங்க. நான் இங்கே தான் இருக்கேன். யாராவது அசைஞ்சிங்க. ஹலோ மைல்ஸ், எங்கே இருக்கீங்க? நீங்கள் சொன்ன அட்ரஸில் தான் பாஸ். இன்னும் அங்கே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பொருள் கிடச்சிதா? நீங்கள் சொன்ன மாதிரி சிடி இந்த வீட்டில் எங்கேயுமே இல்லை பாஸ். நல்லா பார்த்தீங்களா? சல்லடை போட்டு தேடிட்டேன். கண்டிப்பாக இங்கே இல்லை பாஸ். அப்போது அதை எங்கே சேஃபாக பதுக்கி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன். சரி, என் பொண்ணோட பொம்மையாக கிடச்சிதா? அதுவும் இல்லை பாஸ். மைல்ஸ், என்ன சொல்கிறீங்க? பொம்மை அந்த வீட்டில் தான் இருக்குது, நல்லா பாருங்கள். இந்த வீட்டில் கண்ணா பின்னான்னு பொம்மை இருக்குது. ஆனால் அதில் எதுலேயும் நீங்கள் வரைஞ்ச பொம்மை இல்லை பாஸ். மைல்ஸ், புரிகிற மாதிரி சொல்லுங்கள். எதை புரியுற மாதிரி சொல்கிறது? இந்த வீட்டில் நான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இந்த 4 திருடனுங்க இங்கே என்ன பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க? என்ன எதுக்கு இங்கே பிடிச்சி வச்சிருக்கானுங்க? எனக்கு ஒன்றுமே புரியல பாஸ். திருடங்களா? அவங்களும் நம்ம இடத்த எடுக்க வந்திருக்காங்களா? அவங்க அவ்வளோ முட்டாளங்களா தெரியல. பணத்தை தான் திருட வந்திருக்கானுங்க. யோ, நல்லா அனுப்பிச்சி வச்சேன் பாரு. சார், சிடி இல்லைங்கிறதுக்காக என்னோட பேமெண்ட்டை நீங்கள் தராமல் இருந்துடக்கூடாது. வச்சிட்டிங்களா? ஓகே. டேய், அந்த ஃபோனை குறா. சாரி சார், மைல்ஸ் ஃபோனில் என்றைக்குமே இன்கமிங் தான், அவுட் கோயிங் வச்சுக்கிறது இல்லை. ஜாப் எத்திக்ஸ். சார், I've got a phone. Hey, good, give it. ஹலோ பாப்பா, அப்பாட்ட கொஞ்சம் ஃபோன் கொடுமா. டாடி குளிச்சுட்டுக்காங்க. இன்னுமா குளிக்கிறான்? சரிம்மா, ஃபோனை மம்மி கிட்ட கொடு. மம்மியும் டாடி கூட சேர்ந்து குளிக்கிறாங்க. மம்மியும் சேர்ந்து குளிக்கிறாங்களா? நீ என்ன பண்ற? எனக்கு நிறைய சிப்ஸ், பிஸ்கட் இதெல்லாம் வச்சு கொடுத்துட்டு டிவியில் டாம் அண்ட் ஜெர்ரி போட்டு விட்டுட்டு குளிக்க போயிருக்காங்க. பரவாயில்ல, போய் கதவை தட்டுமா. ஆஹா, எல்லாத்தையும் தீனதுக்கு அப்புறம் தான் கதவை தட்டுன்னு சொல்லியிருக்காங்க டாடி. பரவாயில்ல சில கட்டி, போய் ஒரே ஒரு தடவை கதவை தட்டி எல்லாத்தையும் தீரத்துக்கு முன்னால கதவை தட்டினா நான் பேட் கேர்ள்னு சொல்லி வச்சுருக்காங்க. நான் குட் கேர்ள் தானே அங்கிள்? நீ ரொம்ப ரொம்ப குட் கேர்ள்மா. போய் கதவை தட்டி மாமா ஃபோன் பண்ணாங்க. எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வரீங்க அங்கிள்? சனின சனின அங்கதான் அவ்வளோ இருக்குல்ல, எல்லாத்தையும் தின்னு தொலை. பேட் அங்கிள், உங்களுக்கு கூட பேசவே மாட்டேன். Any problem? என்ன குபேரன், நீங்களும் வந்துட்டீங்க? எனக்கு மட்டும் பசிக்காத பஸ்ஸு, அதெல்லாம் கதை சாத்திட்டு தான் வந்திருக்கேன். ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பில்லு எவ்வளோ பஸ் ஆச்சு? 1000 ரூபாய். 1000 ரூபாயா? அவ்வளோ பணம் யார்ட்டு இருந்துச்சு? நைட்டுக்கு ஒரு பார்ட்டி மீல் ஆர்டர் பண்ணியிருக்கேன், அதோட சேர்த்து மொத்தமாக தரேன்னு சொல்லியிருக்கேன். அப்போ நைட் இருந்து சாப்பிட்டு தான் போகிறான் பஸ்ஸு. ஒரு வேளை சோத்துக்கு 1000 ரூபா செலவழிக்கிறாங்கன்னா இவனுங்க ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பாதிப்பானுங்க? குபேரன், அந்த சாஃப்ட்வேர் கரண்ட்டை செல்ஃபோன் செக் பண்ணிக்கலாம். நான் கேட்டேன் பஸ்ஸு, அவன் இல்லைன்ட்டான். குபேரன், அந்த சாஃப்ட்வேர் காரங்க சொந்தக்காரனா? என்ன பஸ்ஸு, அவன் ஆளை பார்த்தா ஹிந்தி படக்கிற மாதிரி இருக்கான். எனக்கு எப்படி பஸ் வந்தானா இருக்க முடியும்? அவன் உங்கள் சொந்தக்காரன் இல்லை, உங்கள் கூட ஆஃபீஸில் வேலை பார்க்கல, உங்கள் பெஸ்ட் ஃப்ரெண்ட் இல்லை. இதெல்லாம் தாண்டி நீங்கள் இங்கே திருட வந்திருக்கீங்க, அவனை ஒரு ரூமில் போட்டு அடைச்சி வச்சுருக்கீங்க. நீங்கள் கேட்டால் அவன் இருக்குன்னா குபேரன் சொல்லுவான்.
சரி, ஆக வேண்டிய வேலையை பாருங்க. குபேரன், ஆக வேண்டிய வேலைன்னா நீங்கள் மேலே போய் அவங்ககிட்ட செல்ஃபோன் இருக்கான்னு செக் பண்ணணும்னு அர்த்தம். Mad uncle. டேய் சரவணா, என் வீட்டில் 4 திருட்டு பசங்க பூந்து எங்களை ரூமில் அடைச்சி வச்சுருக்காங்கடா. நம்ம ஆளுங்களை கூட்டு வாடா. இன்னைக்குன்னு பார்த்து இப்படி குளிக்கிறியடா நாயே. சீக்கிரம் வாடா. வேற ஏதாவது நம்பர் கூப்பிட்டு தொலை வேண்டியதானே? எல்லா நம்பரும் என் ஃபோனில் இருக்குது. என் ஃபோன் அவனுக்கிட்ட இருக்குது. இவன் ஒருத்த நம்பர் தான் எனக்கு ஞாபகம் இருக்குது. இன்னைக்குன்னு பார்த்து இவன் பொண்டாட்டியோட சேர்ந்து கூட்டணி குளியல் போடுறானே. நீங்கள் உங்கள் நம்பர் எதாவது ட்ரை பண்ணுங்க சார். நான் வேணா போலீஸ் கால் பண்ணவா? வேணாம். ஏன் இதுக்கெல்லாம் கேட்காதீங்க. போலீஸை தவிர வேறு யாரை வேணால் கூப்பிடுங்க. இங்கே வேற பிரச்சனை இருக்கு. ஓகே. நான் உன்கிட்ட எவ்வளோ டீசெண்டாக செல்ஃபோன் இருக்கான்னு கேட்டேன். நான் அவனை நம்பினேன். ஆனால் நீ நம்பிக்கை துரோகம் பண்ணிட்ட. துரோகி, நம்பிக்கை துரோகி. நான் சொன்னேன்ல, ஆரம்பத்திலிருந்தே என் மேலே ஒரு சந்தேகம் இருந்துட்டு தான் இருக்குது. I didn't do on purpose. I didn't mean to deceive you. Why the hell are you continuously letting me, man? ஒன்னதில்ல தேவையில்லாம அடிச்சுட்டே இருக்க. Why? What's the reason? ஒரு வெள்ளைக்காரங்கிட்ட நீ தமிழில் பேசுவியாடா? ஏன்? Because அவனுக்கு தமிழ் தெரியாது. இந்த மூஞ்சியை பார்த்தா இங்கிலீஷில் 10 மார்க் மேலே எடுக்கிற மாதிரி தெரியுதா? இல்லை சீன் படத்தையும் சண்டை படத்தையும் தவிர வேறு ஏதாவது இங்கிலீஷ் படம் பார்க்குற மாதிரி தெரியுதா? தெரியுதா? தமிழ் தெரியாத இங்கிலீஷ்காரங்கிட்ட தமிழில் பேசக்கூடாதுன்னு தெரிஞ்ச உனக்கு இங்கிலீஷ் தெரியாத பச்சை தமிழங்கிட்ட இங்கிலீஷில் பேசக்கூடாது என்ன தெரியாம போச்சு? இன்னும் கக்குசு போனால் நம்ம கழுவிட்டு தாண்டா இருக்கோம். வெறும் பேப்பரில் தொடச்சி போட்டு வரல. அந்த காலம் வரும்போது நீ எல்லாருக்கிட்ட இங்கிலீஷில் பேசு. இப்போ நீ தமிழில் பேசு. இத பொண்டாடா, இத பொண்டாடா பேசுறே. You tore my favorite shirt, man. 2000 சட்டை இது தெரியுமா? 2000 டேய், இன்னைக்கு தானே 2000 சட்டையா கேள்வி போறேன். வயால அப்புறம் எப்படா எங்களுக்கு 200 ரூபாய்க்கு நல்ல சட்டை அடிக்க? $2000 இப்போ வள்ளியில தமிழ் நல்லா வருதுல்ல, இதை முதல்லயே பேசி தொலைய வேண்டியதானே?